அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி. மஞ்சுமல் பாய்ஸ் கேரளாவில் மிகப்பெரிய யதார்த்தமான ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி ஷூட் பண்ணியிருந்தாலும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மிகப்பெரிய அவேர்னஸை சைலண்ட்டாக க்ரியேட் பண்ணி சொல்லியிருக்குன்னு தான் சொல்லலாம். ஒரு யதார்த்தமான ஒரு பத்திரிகை சம்பவத்தை கையில் எடுத்துகிட்டு அதுக்குண்டான யதார்த்தமான காட்சி அமைப்பு, ஜர்க் இல்லாத ஸ்க்ரீன் பிளே, ஜம்ப் ஆகாத ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ஒரு படத்தினுடைய வெற்றி கேமராமேன், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஆர்டிஸ்ட்டு இவங்க எல்லா பலமும் சேர்ந்து இருக்கும். ஆனால் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி சிதம்பரம், இந்த படத்தோட இயக்குனர் பேர். அவருடைய ஆளுமைக்கு மட்டும்தான் இந்த படம் வெற்றி பெற்றிருக்கு. அதே சமயம் இந்த ஸ்கிரிப்டில் இயக்குனரின் ஆளுமை, காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆகாத காட்சி அமைப்புகள், இதை எல்லாமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம கதைக்கு வந்துடலாம். இந்த படம் வலியுறுத்தும் பாடம் என்னென்னா, ஒரு ட்ராவல் டூரிஸ்டில் கொடைக்கானலுக்கு நண்பர்கள் கேரளாவிலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இவங்க அந்த ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி இருக்கும் இல்லைங்களா, அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போகாதீங்கன்றாங்க. அந்த இளைஞர்களுக்கு அந்த வேகம் இருக்கும். அந்த டைமில் போகாதன்னு சொன்னால் நம்ம போகணுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தடை செய்ய பகுதியை பற்றி தாண்டி போகிறாங்க. அதுதான் டெவில் கிச்சன். வெள்ளைக்காரனுங்க முன்னாடி அது டெவில் கிச்சனாக இருந்தது அந்த குகை. இப்போது குணா படத்தோட ஷூட்டிங் அங்கே போய் எடுத்ததுனால குணா குகைன்னு பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க கதை பிரகாரம். இதுக்கப்புறம் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட் குணா படத்தோட அபிராமியே அந்த பாடல் போட்டு டைட்டிலே ரன் ஆகுது. இதுக்கும் கிளைமேக்ஸுக்குள்ளே அந்த பாட்டுக்கும் கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும். ஒரு கல்யாணத்தில் ரோப் இழுப்பாங்க, அது ஒரு கேரளாவில் இருக்கிற விளையாட்டு மாதிரி. அந்த ரோப்புக்கும் கிளைமேக்ஸில் இருக்கிற காட்சி அமைப்புக்கும் இயக்குனர் ஃபஸ்ட் ஹாப்பில் பேலன்ஸ் பண்ண விதம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நீங்கள் ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணும்போது அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் எல்லா சினிமா அவங்களே காட்டும்போது வார்த்தைகள், மொழி தாண்டிய வார்த்தைகளாக இருந்தால் கூட சீன் டு சீன் நமக்கு போர் அடிக்கும். ஏன்னா இவங்க 10 பேர் 8 பேரே ஒரே ட்ராவலில் இருக்கிறாங்களே. பட் ஆனாலும் அதனுடைய ஃப்ளாஷ்பேக்கை அந்தந்த இடத்துல இயக்குனர் ரொம்ப டேலண்ட்டாக ஸ்கிரிப்டில் இன்சர்ட் பண்ணியிருப்பார். அதே சமயம் இந்த படம் மொழி ஒரு படத்தின் ஆளுமை அல்ல. உணர்வுகள் என்ன பாதிப்பு இருக்குது, அது எல்லா மக்களுக்கும் உள்ளான பாதிப்பு ஒன்று தான். அதை வசன உச்சரிப்பால் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்க்ரீன் பிளே அந்த வேலை சொன்னால் எல்லாருக்குமே புரியும் அப்படின்ற ஒரு படம் தான் இந்த படம். உண்மையாலுமே த்ரில்லிங் அனுபவம். இந்த படம் பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஒரு படத்தில் ஒரு சீன் மிரட்டி இருக்கும், ஒரு 10 நிமிஷம் டைலாக் மிரட்டி இருக்கும், 10 நிமிஷம் ஆர்ஆர் மிரட்டி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு 10 செகண்ட் ஷாட் ஒரு படத்தில் 1000 பேரை ஜம்ப் அடித்து சிந்தனையை சிதறடிச்சிருக்குன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ். நம்ம இந்த கதைக்குள்ளே டீப்பாக போகாமல் இது லைவாக சில இடத்துல எடுத்திருந்தாலும் கூட ஒரு கொடைக்கானலை இயற்கையோட அழகாக ஷூட் பண்ணாமல் இந்த ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரானரியான எழில் இருக்கும். அந்த எழில் அழகாக பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரங்க பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், கொடைக்கானல் ட்ராவலில் கைடுங்க பேசுகிற ஸ்பீச்சாக இருக்கட்டும், அந்த மண் சார்ந்த மக்கள் பதற்றமான சூழ்நிலைகள் உருவாக்குனதாக இருக்கட்டும், இது எல்லாமே மஞ்சுமல் பாய்ஸை ஒரு லைவ் கமர்ஷியலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த திரைக்கதை இயக்குனருடைய ஆளுமையில் கண்டென்ட்டுக்குள்ளேயே ஹானஸ்டாக சுற்றி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இந்த திரைப்படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கும் வசூலுக்கும் காரணம்னா சிதம்பரம் என்ற இயக்குனருக்கு தான் சாரும். நன்றி.